அவனுடைய ஆசைக்கு அளவு போட சொன்னாலும் போடுறதுக்கு நினைப்பான், ஆனால் முடியாது. உணர்ச்சி வந்து அந்த தடுதலையை, அந்த பூட்டை திறந்துடும். அந்த ஆசைக்கு கட்டுப்பாடுன்னு போட்ட பூட்டுகளை உணர்ச்சி என்பது திறந்துடும். அது ஆவேச உணர்ச்சியாக இருக்கலாம், ஆங்கார உணர்ச்சியாக இருக்கலாம், ஆசை உணர்ச்சியாக இருக்கலாம். எப்பேற்பட்ட உணர்ச்சிகள் மொத்தம் 18 விதம் இருக்குது. இந்த 18 விதத்தில் ஏதேனும் எந்த உணர்ச்சியாகனாலும் அந்த கட்டுப்பாட்டை உடைக்கலாம். நம் தேவைகளின் அடிப்படையில் தான் தெய்வத்தை கூட நம்ம வணங்க வந்து உட்கார்ந்துருப்போம். அதான் உண்மை. தேவையில்லை என்றால் உலகத்தில் எதுவுமே வேண்டாம் என்று மனிதன் போய்கிட்டே இருப்பான். தன்னுடைய அறிவே பெரிதென்று நினைக்கக்கூடியவன் பிரத்தியார் சொல்லுக்கு கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் மட்டும்தான் சந்தித்து கொள்ள முடியும். அது யார் மூலமாக உதவியும் பெற முடியாது. ஏன்னா தான்கிற அகந்தை கொண்ட ஒருவன்கிட்ட போய் ஒருவன் மற்றவர்கிட்ட போய் கேட்கவும் மாட்டான், சொன்னாலும் அதை புரியவும் மாட்டான். அப்போ அவனுடைய ஆணவமும் அகந்தையும் இந்த பிறவியில் இப்படித்தான் இருக்கணும் அப்படி என்பதற்காகத்தான் அவன் உள்ளத்தை இறைவன் இந்த பிறவியில் அப்படி வச்சிருக்கிறான். அனுபவவாதிகள் உலகத்தில் பலர், அறிவாளிகள் பலர். எத்தனை அறிவாளிகளாக இருந்தாலும் அனுபவவாதிக்கு முன்னால் அவங்களுடைய அறிவெல்லாம் தாழ்ந்து போயிடும். கல்லாத வித்தகர்கள் பல விவசாயிகள், அக்ரிகல்ச்சரல் படித்தவங்க நிறைய பேர். ஒரு அனுபவப்பட்ட கோவணத்தை கட்டிகிட்டு இருக்கு தொழில் அடிக்கக்கூடிய ஒரு விவசாயிட்டிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவபூர்வமான ஒரு பெரிய விளக்கம், ஒரு பெரிய விஷயம் அக்ரிகல்ச்சரல் படித்த ஒரு மாணவன்கிட்டையோ யார்கிட்டையும் இருக்காது. அப்படி இருந்தால் அது புதுமையான ரசாயன முறையாக தான் இருக்கும். அப்போ அனுபவத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை இந்த உலகத்தில் இருக்குது. மனிதன் எல்லாமே தன்னுடைய எண்ணங்களுக்குள்ள இருந்து தோன்றக்கூடியது தான். எண்ணங்களா வண்ணங்களா அப்படின்னு பார்த்தா வண்ணங்களிலிருந்து எண்ணங்கள் தோன்றியதா, எண்ணங்களிலிருந்து வண்ணங்கள் தோன்றியதா கேட்டால் வண்ணத்துக்கும் எண்ணத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு மனிதன் சிந்திப்பான். நிச்சயமாக தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒருத்தன் போட்டிருக்க சட்டையினுடைய வடிவத்தை வச்சு அவன் எதை விரும்புதாங்கிறத அவன் உள்ளத்தை பார்த்துக்கலாம். ஒருத்தனுடைய கலர், அவன் போட்டிருக்கக்கூடிய வண்ணத்தை வச்சு இவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்குங்கிறத தெரிந்து கொள்வாங்க. ஒருத்தன் போட்டிருக்கக்கூடிய செருப்பில் எந்த பக்கம் தேயுதுங்கிறத பார்த்து அவன் குற்றவாளி தானா இல்லையாங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். தடயங்கள், விதிமுறைகள். ஒருவன் பேசுகிற பொழுது 1000 வார்த்தைகள் அடுக்கடுக்காக பேசுகிறான்னு ஊடால ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை அவன் கேரக்டரை வெளிக்காட்டும். அப்போ அது வார்த்தைகளால் புரிந்து கொள்ளக்கூடியது. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா அவன் எண்ணத்திலேருந்து வந்தது தான். இந்த வண்ணங்களுக்கு வந்து அப்பேற்பட்ட ஆற்றல், ஈர்ப்பு சக்தி. உலகத்திலேயே 7 வர்ணங்கள் தான் மொத்தம். வானவில் பார்த்துருப்பீங்க. வானவில்ல நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதில் 7 வண்ணங்கள் இருக்கும். இந்த 7 வண்ணங்களும் மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்குது. அதான் வண்ணத்திறப்பிகள். இந்த 7 வண்ணத்தை கதிர்வீச்சுகளாக கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி எத்தனையோ மெய்ஞானங்கள் தான். அது மெய் என்றால் உணவு, ஞானம் என்றால் சக்தி. உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் பிரபஞ்சத்தையும் ஈர்க்கின்ற தன்மையை பெற்றுவிட்டால் அவன் மெய்ஞானி என்பது பொருள். ஒருத்தனுடைய மூலாதாரம், இப்போ சிகப்பு கலர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஈஸியாக. அதே மாதிரி மஞ்சள் கலரும் தெரிஞ்சிடும், பச்சை வண்ணமும் தெரிஞ்சிடும், ஊதாவும் தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் மேலே வயலட்டுங்கிறது இதையெல்லாம் தாண்டி போன பிறகு தான் தெரியும். எடுத்த உடனே வயலட் வந்து ஒரு மனிதனுடைய கண்ணில் வந்து விழாது. அவன் எடுத்த உடனே அந்த வயலட் உனக்கு பிடிச்ச கலர் சொல்லுவான், எனக்கு பச்சை அப்படிம்பான். அல்லது சிவப்பு மாறன ஊதாம் மாறன இப்படி சொல்லுவான். ஆனால் வயலட் அப்படின்னு எடுத்த உடனே எல்லோரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து சொல்லுவான் எனக்கு வயலட் பிடிக்கும் அப்படிமா. ஆன்மீகத்துக்கும் இந்த கலருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு இதை கேட்டுக்கிட்டு இருக்க சில பேருடைய எண்ணங்களில் தோன்றும். இப்போ சாமி ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்னு பார்த்தோம், கலர்களை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கெல்லாம் நினைப்பீங்க. நம்ம உடம்புல 7 ஆதாரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம்னு 7 ஆதாரம் இருக்குது. ஒவ்வொரு ஆதாரத்திலும் ஒவ்வொரு வகையான எண்ணங்கள், ஈர்ப்பு சக்தியாக ஒவ்வொரு வண்ணங்களும் இருக்குது. மூலாதாரத்துக்கு ஒரு வண்ணம், ஒரு சிவப்பு நிறம். இப்படி எல்லா ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு வண்ணங்கள் இருக்குது. சில மனிதனுக்கு வந்து
மூலாதார சக்தி இருக்கக்கூடிய தன்மைகள் உணர்ச்சி வசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் நிச்சயமாக தன்னை பற்றியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்பான். தன் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய உணர்வுடையவனாக இருப்பான். சுயநல வேட்கை கொண்டவனாக இருப்பான் அப்படின்னு மனோதத்துவ நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அது எவனா மனிதனுடைய ஆதாரத்தின் அடிப்படை மூலாதாரம் தான் முதல் அடிப்படை. அப்போ அவனுடைய தன் சிந்தனையாக இருக்கும்னா சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய வண்ணம் கொஞ்சம் எழுந்து தெளிவாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவன் இன்ப சுகம், சுகபோஜனம், செல்வங்கள், இப்பேற்பட்ட சுகமான சிந்தனையும் எண்ணங்களையும் உடையவனாகவே அவன் இருப்பான்னு அவன் கேரக்டரை பற்றி சொல்லுவான். மணிப்பூரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வண்ணம் எளிமையுற்று புரட்சியுற்று இருந்தால் அவன் வந்து நிறைந்த நினைவாற்றலும் எதையும் தீர்க்கமாக செய்யக்கூடிய பக்குவ நிலையவும் அடைந்தவன் என்பது ஒரு பொருள். இது 3 ஆதாரத்தை பற்றி சொல்லுதான். 100% அந்த மணிப்பூரகம் வரதான் மனிதனுக்கு வண்ணங்கள் எழுந்திருக்கும். அதுக்கு மேலே ஒருத்தனுக்கு வந்து அடுத்து ஒரு வண்ணம் அநாகதத்தை தொடுதுன்னு சொன்னால் அவன் தீர்க்க சிந்தனையாளனாக இருப்பான், தெய்வ பக்தி உடையவனாக இருப்பான், ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு தகுதி உடையவனாக அவன் மலர்ச்சி அடைந்திருப்பான். அப்போ அந்த அநாகதத்தில் இருக்கக்கூடிய வண்ணம் அவனுக்கு எழ வேண்டும். அப்படி எழுந்து அவன் பிரகாச நிலைக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அவனோட பக்தி நிலை அதிகம் இருக்குது, விசார நிலை அதிகம் இருக்குது. ஆனால் மனிதனை ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் அவனிடம் குறை இருக்கும். இது அவனுடைய நெகட்டிவ் பாயிண்ட். இது வந்து இப்படி இருக்கு. விசுத்திக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். மிடரு ஸ்தானம், விசுத்தி என்பது மிடரு ஸ்தானம். அதில் இருக்கக்கூடிய சக்தி இனமாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். நம்ம இந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கணும். நம்ம சொல்கிறத ஒருத்தன் வின் பண்ணி ஒருத்தன் சொல்லிடக்கூடாது. நம்ம கருத்துக்கள் தான் பெருசாக இருக்கணுங்கிற அறிவும் இருக்கும். அதில் சேர்ந்து ஆணவமும் மயக்கமும் கலந்து இருக்கும். இந்த விசுத்தி ஸ்தானத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல். ஆக்ஞாஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான வண்ணங்கள் எழுந்திருந்தால் அவன் தீர்க்க சிந்தனையான, தீர்க்க தரிசனவான், தீர்க்க தரிசனம் பார்க்கக்கூடியவனாக இருப்பான். ராத்திரி கனவு காம்பான். ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கனவு வந்து அவனுக்கு நடைமுறையில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பான். யாரோ ஒரு உருவம் தெரியுது மாதிரி பளிச்சுன்னு தெரியும். விழித்து பார்த்தா தெரியாது. கரெக்டாக 3 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே அவன் எந்த உருவத்தை பார்த்தாலும் அது நேரம் வந்து நிற்கும். இந்த ஆக்ஞாஸ்தானத்துக்கு அப்படி ஒரு ஆற்றல். அந்த ஆக்ஞா என்பது ஆக்ரஷ்ணம் என்பது பொருள், அழைப்பு என்பது பொருள், ஈர்ப்பு என்பது பொருள். இந்த ஆக்ஞாஸ்தானத்தை ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆத்மசக்தியை நிறுத்தி மனோவியோகம் பண்ணி அவன் தியான தவத்துக்கு உள்ளாயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எளிதில் ஞானங்கள் கிடைக்கும். அதனால தான் குருமார்கள் எல்லாம் ஆக்ஞையிலே வந்து தன்னுடைய மனதை செலுத்தி, அந்த மனதை செலுத்தும் பொழுது மனதுக்குள் இருக்கின்ற ஆழமான எண்ணங்களையும் செலுத்தி தவம் இருந்து தியானம் இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய காட்சிகள் விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்து பார்த்த காட்சிகள் தான் பூமியில் இருந்துக்கிட்டு வானத்தை பார்த்து ஆகாயத்தில் இத்தனை கோடி விண்மீன்கள் இருக்குது, இத்தனை வடிவமைப்பில் இருக்குது, சந்திரன் ஒரு கோள் இருக்குது, அதில் என்னென்ன பொருள் உண்டு, இதெல்லாம் கிடையாது, இத்தனை கிரகங்கள் இருக்குன்னெலாம் போய் பூமியில் இருந்துக்கிட்டே ஆகாயத்தை பார்த்து ஞானத்தில் தெரிந்து இந்த உலகத்தில் குறித்து வச்சான். அதுதான் முதல்ல அஸ்ட்ரானமி, வானவியல் சாஸ்திரம். அதுக்கு முன்னாலேயே எழுதிட்டோம் அஸ்ட்ராலஜி. சிவராமா புரியுதா? என்ன புரியுது? அஸ்ட்ராலஜிங்கிற ஜோதிடம் புரியுது. அந்த ஜோதிடம் தான் முத நம்ம கிரகங்களை உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு. அந்த கிரகங்களை வச்சு தான் அஸ்ட்ரானமி மெகசின் அப்படிங்கிற வானவியல் சாஸ்திரத்தை இந்த லோகத்துக்கு நமக்கு கொண்டு வந்து முதல்ல நம்முடைய தமிழ் மக்கள் தான் இந்த வானவியல் சாஸ்திரத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அதை அதிகமான ஆய்வுகள் செய்து வானவியல் சாஸ்திரத்தை எழுதி கிரகங்களில் ஆகாயத்துக்குள்ளே ஊடுருவி போகிறது, கிரகங்களை ஊடுருவி பார்க்கறது, அங்கே இருக்கக்கூடிய தாதுக்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவது, இப்படிப்பட்ட பெரிய பெரிய விஞ்ஞானிகளை எல்லாம் தரையில் இருந்து பார்த்த மெய்ஞானிகள் வகுத்த பாதையில் தான் இந்த விஞ்ஞானிகள் போய் அதெல்லாம் பார்த்தாங்க. அதனால் மெய்ஞானம் இன்றைக்கி இந்தியாவில் உயர்ந்து நிற்குன்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் வந்து நம்முடைய ஞானியர்கள் தான் காரணம். இந்தியாவில் தடிக்கு விழுந்தால் ஞானியர்கள் தான். சித்தர்கள், யோகியர்கள், தெய்வீகங்கள். இந்தியா என்றொரு நாடுண்டு, அங்கே ஏலம் கிராம்பு மிக உண்டு. இந்தியா என்றொரு நாடுண்டு, அந்நியர் ஆடு வேட்டை காடு என்று அப்படின்னு அண்ணாதுரை ஒரு இடத்துல பேசினார்.
சுவாமி விவேகானந்தர் பேசும்போது சொல்வார், இந்தியாவை போல் ஒரு இறை சக்தியை, இறை அன்பை வளர்க்கின்ற ஒரு தேசத்தை நான் இந்த உலகமெங்கும் பார்க்க விரும்புகிறேன்னு சொன்னார். என்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்தியாவை போல் இறை அன்பு மிகுந்த ஒரு தேசத்தை இந்த உலகமெங்கும் பார்க்க விரும்புகிறேன்னாரு. அப்போ இந்தியா முதல் இடத்துல இருக்குது. எல்லா நாட்டுக்கும் இந்த ஞானமும் தெய்வீகமும் வரணும், எல்லாரும் மனோபக்குவம் அடையணும், எல்லாரும் இறை சக்தியை பெறணும், மனிதருக்கு மனிதன் எதிரியாக நடக்கக்கூடாது, பிரத்தியாரை அழித்து பார்ப்பதிலே இன்பம் கொள்ளக்கூடாது என்ற அற்புதமான ஒரு ஆற்றல் இந்தியாவில் தோன்றியது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் சுவாமி விவேகானந்தர் அதை பேசுகிறார். அதனால் இந்தியாவுக்கு அப்படி ஒரு பெரிய மாண்பு ஆன்மீகத்தில் நமக்கு இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். ஒன்றை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு உணர்வு தோன்றுது. ஒரு நாயை பார்த்தோன்னு இது கடிச்சிருமோன்னு ஒரு பயம், இன்னொன்று நாய் அப்படி சொல்லி ஒரு தடுக்கிறேன். ஆனால் நாய் நாயாகவே இருக்குது. பார்க்குறவனுடைய மனசில் தான் அந்த நாயுடைய கேரக்டரை உருவாக்குதான். ஒருத்தன் பயப்படுதான், ஒருத்தன் கொஞ்சுதான், ஒருத்தன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான், ஒருத்தன் விரட்டி விடுதான். அப்போ என்ன காரணம்? அந்த நாயினுடைய அதிர்வுக்கும் இவனுடைய ஆத்ம சக்திக்கும் ஒரு தொடர்பு. இன்னொருத்தனுடைய ஆத்ம சக்திக்கும் அந்த நாயினுடைய ஆத்ம சக்திக்கும் தொடர்பு இல்லை. அதனால் ஒருத்தன் வெறுக்கான், இன்னொருத்தன் விரும்புதான். இதே மாதிரி ஒரு பொருள் எல்லாரும் பார்ப்போம். ஆனந்தமாக கோயில் கொடைக்கு வேப்பங்குலை கட்டுவோம், பச்சை வண்ண தோரணங்கள் கட்டுவோம். பச்சை வண்ணத்தில் நிறைய தோரணங்கள், நிறைய குலைகள், தலைகள், இலைகள், வாழைகள், தோரணங்கள்லாம் கட்டுவோம். இந்த தோரணங்களை கட்டின உடனே ஏன் கட்டுறோங்கிறது அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க, ஆனாலும் நம்மளும் கட்டுவோம். ஆனால் அதுக்கு அப்படி இல்லை அர்த்தம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த விழாவுக்கு வராங்க. அந்த பச்சைங்கிற வண்ணம் எப்படிப்பட்டதுன்னா, மனிதனுக்கு சமாதானமான உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த பச்சைங்கிற வண்ணத்தில் இருக்குது. எண்ணத்தை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த பச்சை வண்ணத்தில் இருக்குது. இதை நம்ம மெய்ஞானிகள் பார்த்து என்ன செஞ்சாங்க? பச்சை குலைகளையும் இலைகளையும் தோரணங்களையும் கட்டி பல பேர் வரத இடத்துல விட்டோம்னா அந்த அழகை அவன் பார்ப்பான். அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கபடம் நீங்கிரும், அந்த வஞ்சகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டான். இதை பார்த்து நிற்கிறதுலேயே அவன் கொஞ்ச நேரம் அப்படி மனதை பக்குவப்படுத்திடுவான். அந்த நிதானத்துக்குள்ளே அடுத்தவனை பார்க்க அப்படி மன எழுச்சியோடு பேச வைக்க இருக்கும். இந்த உணர்வுகள் கொஞ்சம் பக்குவப்படுங்கிறதுக்கு தான் பச்சை வண்ணத்தில் தோரணங்களை கட்டணும். வேப்பங்குலையை மட்டும் வித்தியாசமாக கட்டினமே எதுக்கு? கிருமி நாசினி அதில் இருக்குது. நோய் கிருமிகள், பாக்டீரியாக்களையெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி வேப்ப இலையில் இருக்குது. காயங்களை ஆற்றக்கூடிய சக்தி மஞ்சளுக்கு இருக்குது. கோயில் திருவிழா முடிஞ்சோடனே மஞ்சப்பாலை கொதிக்க வச்சு வேப்பங்குலையை போட்டு முக்கி வீதியெங்கும் ஆடி வருவார் சாமி. அது என்ன சாமிக்கு அதை வச்சோம் அந்த மஞ்சப்பாலை? கிடையாது. எத்தனையோ மக்கள் விதவிதமாக திருவிழா பார்க்க வந்திருப்போம். அத்தனை பேருடைய மன அதிர்வலைகளும் அத்தனையுடைய அதிர்வலைகளும் எல்லாம் வீதியெங்கும் இருக்கும். அவைகளை யாருக்கும் எந்த ஒரு கெட்ட சக்திகள் பரவிவிடக்கூடாது என்பதற்காக மஞ்சள் நீர் ஆட்டத்தை ஆடி ஊரெங்கும் உலாவி அதை எல்லா பக்கமும் தெளித்து வீட்டுக்கு தண்ணியை ஊற்றி எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு தான் இந்த மஞ்சள் நீர் ஆட்டுதல். அப்போ அந்த மஞ்சளுக்கு, மஞ்சள் நிறத்துக்கு தீயவைகளை அழிக்கிற ஆற்றல் இருக்குது. இந்த பச்சை வண்ணத்துக்கு சமாதானப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. இந்த சிகப்புக்கு போராடக்கூடிய தன்னல தன்மை இருக்குது. அதான் அபாய கொடிக்கு சிவப்பு கலர். எச்சரிக்கை உணர்வு. போராட்டத்துக்கு சிகப்பு கலர். செவ்வாய்ங்கிற கிரகம் சிகப்பு வண்ணத்தை சார்ந்தது. செவ்வாய் ஒரு மனிதனுக்கு தொழிலாக 10ஆம் இடத்துல இருந்தார்னா நிச்சயமாக அவன் போர் தொழில் கொள்ளுவான். அப்படி இல்லைன்னா ஆயுதம் தாங்கிய ஒரு வீரனாக இருப்பான். அப்படி இல்லைன்னா ஆயுதம் தாங்கிய ஒரு டியூட்டியில் போய் அவன் இருப்பான். அப்போ அந்த ஜாதகத்தில் செவ்வாயை வச்சு 10ஆம் இடத்துக்குரியதுக்கும் அதுக்கும் தொடர்பு வந்துச்சுன்னா இவன் இன்னும் வேலையில் இருப்பான் அல்லது இந்த வேலைக்கு போவாம்னு சோதிடர்கள் ஞானத்தோடு சொல்லுவாங்க. அந்த வண்ணத்துக்கு அப்படி ஒரு எண்ணம். இதை மாதிரி ஒவ்வொரு பொருளை பார்க்குற பொழுதும் மனிதனுக்கு ஒவ்வொரு சிந்தனை தோணுது. ஒரு சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்காம்னா அவனை பார்த்த உடனே அவன் முகத்தை பார்த்துட்டாம்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சட்டையை பார்த்துட்டாம்னா சரி கரெக்டுன்னு சொல்லி அப்படியே இருப்பான். வெள்ளை சட்டையை போட்டாம்னா இவன் ஒரு பொது மனிதன், என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு அர்த்தம். பொது மனிதன் தர்மம் மட்டும் செய்வான்னு நினைக்கக்கூடாது. என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பேராற்றல் மிகுந்தவன். இவரை அணுகவும் செய்யலாம், அணுகினால் கவனமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு தோன்றும். புரிஞ்சுக்கிடணும் வார்த்தையை. அணுகவும் செய்யலாம்,
இவரை அணுகினால் இவர்கிட்ட கவனமாகவும் இருக்கணுங்கிற எண்ணம் மனிதனுக்கு தோன்றணும். அந்த வெண்மைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல். கரிகால பெருவளத்தான் சோழ மன்னன் வந்து அவருடைய தந்தையாருக்கு இன்னொரு மன்னர்கிட்ட பெரும் பகை. கரிகால பெருவளத்தானுடைய தந்தையார் பேர அரசன். அப்படி இருக்கும் பொழுது அவரை வெல்லணும்னு சொல்லி எதிரி போராட நினைக்கான். பல முறைகள் போராடி கரிகால அப்பாட்ட தோற்று போயிருந்தார் எதிரி மன்னர். அற்புதமாக ஒரு பிளான் போட்டான். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுதுன்னு திருவள்ளுவர் ஒரு குறள் சொன்னார். இடன் அறிதல் அப்படிங்கிற காலம் அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தில் சொன்னார். கூகை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், காக்கா பகல் முழுக்க தேடி வைத்த இறைய காக்காய்க்கு ராத்திரி கண்ணு தெரியாது. பேசாமல் கூட்டில் அது வாட்டு படுத்து கிடக்கும் கண்ணை மூடி. கூகைக்கு ராத்திரி கண்ணு தெரியும். அந்த கூகை அங்கேருந்து வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், காக்கா தேடி வைத்த இறைய பூரா ராத்திரி கொத்தி கொத்தி தின்னுட்டு போயிடும். அப்போ கூகை என்ன அறிந்தது? காக்காய்க்கு கண்ணு தெரியாது. இந்த நேரத்தில் இந்த காக்காயுடைய இறையை நம்ம சாப்பிட்டுக்கலாம் நினைச்சு அது பிளான் போட்டு வந்துச்சு. காலத்தை அறிந்து வந்தது. எதிரியினுடைய வலிமை எப்பொழுது சோறுகிறதோ அப்பொழுது நாம் வந்து அவனை வென்று விடலாம்ங்கிற உணர்ச்சி தோன்றுச்சு. இது காலம் அறிகின்ற தன்மை. அப்போ பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும். பகலில் என்ன செய்யணும்னா, கூகைக்கு கண்ணு தெரியாது. எல்லா இறையும் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வேணுங்கிறதுக்காக 2-3 இறைகளை கொண்டு போய் கூகை தன்னுடைய கூட்டில் வச்சுருக்கோம். காக்கா பறந்து போகும். ஏன்னா காக்கா தேடி வச்ச இறையினுடைய உணர்வு காக்காயினுடைய மூக்கிற்கு தெரிஞ்சு கூகை இருக்க இடத்துக்கு தேடி போகும். கூகை கணக்கை குத்த வச்சுருக்கும். பகலில் கண்ணு தெரியாது. அந்த உணவுப் பொருளை பூரா காக்கா கொத்தி திருட்டு வந்துடும். திருடுவதற்கும் போராடுவதற்கும் இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது, இகல்னா வெற்றி, பகைவனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அப்படிப்பட்ட அரசனுக்கு இந்த குறிப்புகள் தேவைன்னு சொல்லி எழுதினார். எதிரி எப்பொழுது வலிமை குறைந்திருப்பான் அப்பொழுது நீ போராடலாம், நீ வெற்றி அடைந்து விடுவாய் என்ற காலத்தை அறிவுறுத்தி காட்டக்கூடிய ஒரு தத்துவத்தை இந்த திருவள்ளுவர் இந்த குறளில் நமக்கு எழுதி காட்டினார். இதுதான் அந்த காலமறிதல்ங்கிற அதிகாரத்தில் நமக்கு கிடைத்தது. ஆனால் கரிகால பெருவளத்தான் ஒரு பெரிய மன்னனாக கரிகாலனுடைய தந்தையார் இருக்கும் பொழுது சில மன்னர்களால் வெற்றியடைய முடியலை. உடனே என்ன நடந்துன்னு சொன்னால், மிகவும் அருமையாக மதிய உணவுக்கு பின்பு எதிரிகள் வெள்ளை கொடியை தன்னுடைய தேரில் கட்டி, அரசன் வெள்ளை கொடி கட்டியிருந்தாம்னா என்ன அர்த்தம்? சமாதானம்னு அர்த்தம். கரிகால பெருவளத்தான் நாட்டுக்கு எதிரிகள் வெள்ளை கொடியை கட்டிக்கிட்டு வந்தாங்க. எதிரிகள் பார்த்தான், என்ன எதிரிகள்லாம் வெள்ளை கொடியை கட்டி வராங்களே நம்முடைய நாட்டுக்கு. ஒற்றர் வந்து கூறினார் அருமையாக, நாங்கள் சமாதானத்துக்கு வருகிறோம்னு சொன்னார். உடனே கரிகால பெருவளத்தான் சிறந்த தமிழ் பண்பு மிகுந்தவன். எதிரியாக இருந்தாலும் தன் இடத்துக்கு தேடி வந்தால் அவர்களுக்கு விருந்துண்ண கொடுப்பதே நம்முடைய பண்பாகும்னு சொல்லி அத்தனை மக்களையும் உட்கார வச்சு அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு உபகரணங்களால் செய்து கலை நிகழ்ச்சிகளால் நடத்தி அவங்களை கண்குளிர காண வைத்து, இன்று இரவும் இங்கிருந்து செல்வீராக என்று சொல்லி, ஏன் அவன் மதியத்துக்கு மேலே புறப்பட்டாங்கிற வஞ்சகம் கரிகால பெருவளத்தானுடைய அப்பாவுக்கு தெரியாது. போனால் மதியம் சாப்பிடுவோம், மாலை நேரமாயிரும், இரவில் அவன் திரும்ப விட மாட்டான், நம்ம அங்கே தங்கிக்கலாம்ங்கிற நோக்கத்தோடு தான் இவன் சமாதான கொடியை வஞ்சகமாக கட்டி போனான். இந்த வஞ்சகத்தை அறியாதவன் கரிகாலனுடைய தந்தை அருமையாக என்னஞ்சான், இரவில் தூங்குவோம்னு சொல்லி சாப்பாடு முடிஞ்சு தூங்கும் பொழுது எதிரி தன்னுடைய வீரர்களிடம் சொல்லி வைத்தது போல் எல்லோரும் எழுந்து தூங்குகின்ற கரிகால பெருவளத்தானுடைய நாட்டை அழித்து தீக்கு இரையாக்கினான். நெருப்ப வச்சிட்டான். கடுமையான போராட்டத்தில் தவிர்க்க முடியாமல் கரிகாலனுடைய தாய்மாமனுடைய உதவியால் கரிகாலன் வெளியேறி வருகிற பொழுது ஒரு கால் வந்து கருகிடுது. அதனால தான் அவருக்கு பேர் கரிகால சோழன் அப்படின்னு அவருக்கு பேர். இந்த வெண்மை என்பது, அதான் நம்ம வெண்மை என்பது எல்லோரும் நெருங்கவும் செய்யலாம், எல்லோரும் கவனமாகவும் இருக்கலாம் என்ற வண்ணத்திற்குத்தான் இந்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு இலக்கணமாக இருந்தது என்பதற்கு ஒரு கொடி, அந்த வெண்கொடி. இதை போல காலத்தை அறிந்து ஒருவன் வந்து செய்ய வேண்டும், அந்த காலத்தை கருதி அவன் வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வண்ணங்களும் எண்ணங்களும் ஈடுகட்டியே வந்துக்கிட்டு இருக்கும். கொடிக்கு ஒவ்வொரு கொடிக்கும் ஒவ்வொரு வண்ணம் இருக்கும், ஒவ்வொரு கலர் இருக்கும். அதை வச்சு அடையாளம் அரசர்கள் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கிறாங்க. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களை வெளிக்காட்டும்.
நம்முடைய பார்வையை வெளிக்காட்டும், நம்முடைய திருஷ்டானந்தத்தை வெளிக்காட்டும், நம்முடைய ஒவ்வொரு செயல் ஆக்கத்துக்கும் அது நமக்கு அடையாள சின்னமாக காட்டும். இதே மாதிரி ராமாயணத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, மகாபாரதத்தில் நடந்திருக்கு, நம்முடைய இந்திய வரலாற்றுலையும் நடந்திருக்கு. ஒரு பாட்டு உண்டு, காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது, காக்கவும் தயங்காது, கடவுள் இருக்கின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா. ஒரு பாடல். அப்போ காலத்தை அறிந்து கைகளை நீட்டி காப்பவன் இறைவன். எந்த மனிதனை நம்பினாலும் அவன் 160% தான் மனிதனுக்கு மனிதன் பலன் கிடைக்கும். அதுக்கு மேலே பலன் கிடைக்கும்னா அது இறை சக்தியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்முடைய எண்ணங்களை சரியாக்கணும். காவி பக்திக்கு இலக்கணும். நம்ம எண்ணங்களை சரியாக்கணும். இறைவனுக்கு நம்ம எண்ணங்களை பரிசாக கொடுக்கணும். நம்ம உள்ளத்துக்குள்ள கடவுளை கொண்டு வந்து வைக்கக்கூடிய பக்குவம் நமக்கு தெரியணும். ஆகையினால் காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி நம்மளை காக்கக்கூடிய இந்த கருப்பசாமியுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிற எல்லா மக்களும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு என்பதை உணர்ந்து தான் இந்த உண்மையான வாக்குகளை சொல்லி உங்களை வாழ வைக்க கருப்பசாமி இந்த பூதலத்துக்கு வந்திருக்கிறார். இந்த புடியறையில் குடிகொண்டு இருக்கிறார். உங்கள் அனைவருடைய எண்ணத்திலும் அவர் இருந்து உங்களை வாழ வைப்பார், நம்மையும் காப்பார். நம்முடைய மனதை மாசற்ற நிலையில் வைத்திருந்தால் பேசற்கரிய தெய்வமாம் ஈசன் என்னாலும் நமக்குள் குடியிருப்பான் என்பதை உணர்த்தி மாசிலா மனம் ஈசன் கோயில் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். விடைபெறுகிறோம். வாழ்வோம்.